கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேள்வி எண் 1. மரண அவஸ்தையாயிருந்த தன் 12 வயது குமாரத்திக்காக இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொண்ட ஜெப ஆலய தலைவன் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ யவீரு, பி கொர்னேலியு, சி நிக்கோதேமு, டி லேவி. விடை ஏ யவீரு. லூக்கா 8:41-42. கேள்வி 2. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே எத்தனை வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருந்த ஸ்திரீயின் பெரும்பாடு நின்று போயிற்று? ஆப்ஷன்ஸ்: ஏ 18 வருஷம், பி 10 வருஷம், சி 12 வருஷம், டி 25 வருஷம். விடை சி 12 வருஷம். லூக்கா 8:43-44. கேள்வி 3. ஆகாயத்து பறவைகள் எந்த விதையை பட்சித்து போட்டது? ஆப்ஷன்ஸ்: ஏ நல்ல நிலத்தில் விழுந்த விதை, பி முள்ளுள்ள இடத்தில் விழுந்த விதை, சி கற்பாறை மேல் விழுந்த விதை, டி வழியருகே விழுந்த விதை. விடை டி வழியருகே விழுந்த விதை. லூக்கா 8:5. கேள்வி 4. எங்கே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டும் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள்? ஆப்ஷன்ஸ்: ஏ நல்ல நிலம், பி முள்ளுள்ள இடம், சி கற்பாறை மேல், டி வழி அருகே. விடை பி முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். லூக்கா 8:14. கேள்வி 5. அநேகம் பிசாசுகள் தனக்குள் புகுந்திருந்தபடியால் அசுத்த ஆவி தன் பேரை என்னவென்று சொன்னது? ஆப்ஷன்ஸ்: ஏ லூசிஃபர், பி பெயல்செபூல், சி அப்போலியோன், டி லேகியோன். விடை டி லேகியோன். லூக்கா 8:30. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.